நான் இதோட 15வது வருஷம். 15வது வருஷம் போறீங்க. ஊர்ல இருந்து நடந்து வரேன். ஊர்ல இருந்து நடந்து வரீங்க. நம்மள போல பொடியன் செய்யலாண்டியா 5 நாளே கூட போவாங்க. களவட்டின்னு சொல்லி சொல்றது இது வந்து ஒரு விதவையானவே புருஷன் இல்லாத ஆனாக்கள் தான் எடுக்கிறவங்க. இது வந்து இப்ப எல்லா மக்களும் கஷ்டம். அதால எல்லா மக்களும் எடுக்கிறோம். அவங்க தாராங்க இல்லையே. குருவா போற மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்க இது வரைக்கும் போனதே இல்லை. ஏன்னா அண்ணனுக்கிட்ட போய் தான் தம்பி கிட்ட வரணும். பணக்காரன் ஏழையில போட்டு வதைக்கிறாங்க. சாப்பிட கஷ்டப்பட இப்படிதான் கிடந்துவாங்க. ஏது சிக்கல மாமா பேகமா போய் வரணும் அவங்க வரணும் வேணு மரம் அதைய பட்டி கூட இருட்டு பட்டுரும். யானை ஓட்ட அடிச்சு போடணும். யானை ஓட்ட அடிச்சு போடணும். அந்த பயத்துல அந்த பயம் 8-9 நடையாத்திரை போயிருக்கிறேன். 28 வருஷம் எனக்கு நான் நினைக்காத மாதிரியே நடத்தி தந்திருக்கிறாரு. நல்லா போயிட்டு இருக்கிறீங்க. அதால எனக்கு முருகனை முடியல. வரதான் சனம் கூட அவைய 3 மாதத்துக்கு முன்னாடி படிக்கிட்டுவாங்க. 2 மாசமா இப்ப இங்க யாழ்ப்பாணத்துக்கு சனம் தான் கூட. இங்கெல்லாம் பணையம் கிடக்கா. இப்ப நீங்க என்ன செல்வனா வாங்கிட்டு கேட்டா தீவு களவாஞ்சி கொடுத்து இப்ப இப்படியே எங்க நைட்டுக்கு தங்குற திருக்கோவில். நான் நினைக்கிறேன் இந்த சைட்ல இருக்கிற அனைத்து நெல்லுகளையும் காய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளமா இது இருக்கணும். கோட்டை கல்லாறுல இருந்து ஐயா அங்க இருந்து வரீங்க. கோட்டை கல்லாறு அப்படிதான் எங்களை சின்னத்துல எங்க அம்மா ஊட்டி போனேன். அதனால நாங்க இங்க இருந்து நடந்து போய் சாமி செல்லக்காரம் போய் அங்க காலையில போய் சேர்ந்துருவோம். அங்க பொங்கல் எல்லாம் பொங்கி கொடுத்துட்டு அங்க இருந்து நடையில காராவத்துக்குவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பொத்தியில் என்று சொல்கிற ஊரில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் காலையில் பொத்திலுக்கு வந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு வாங்க. வீதியில் நிறைய பேர் யாத்திரை வந்துக்கிட்டு நிறைய மக்கள் வந்துட்டு வீதியால் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து திரும்பி மறுபடியும் எங்களோட ஊருக்கு போகிறோம். மக்கரபத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரைக்கும், 44 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ இதில் வார யாத்திரைகள்கிட்ட நாங்கள் கேட்போம் எங்கே போகிறாங்க, எங்கேருந்து போகிறாங்க என்று வந்துட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டு போவோம். ஏன்டா இங்கே ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு தரமும் இப்படி யாத்திரைகள் போகிறது வழக்கம். ஆனால் நாங்கள் பெருமாட்டுக்கு அவங்கள்ட்ட பேசிக்கொள்றோம் எங்கே போகிறாங்க என்ன பேசிக்கொள்றதில்ல. ஆனால் நாங்கள் இப்போ வந்து எல்லா மக்களோடையும் வந்துட்டு கலந்துரையாடி பேசி மகிழக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கிறதால அவங்கள்ட்டையும் பேசுவோம். சில டைமில் நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து நடந்து வாரா சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இளங்கடை அந்த தொங்கல்லிருந்து இந்த தொங்கலுக்கு வந்துட்டு நடந்து வந்திருக்கிறாருண்டா. எத்தனை நாட்கள் நடந்து வந்திருப்பாரு நாங்க அந்த டைம்ல யோசிச்சு பைக்கிலேயே போறதே கடும் கஷ்டமா இருக்கு. நடந்து வராங்க எப்படி இருக்கு அடிக்கிற வெயிலுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, ஓகே, நாங்க அப்படியே எங்களோட பயணத்தை தொடர போறோம். ஸோ வார வழியில வார யாத்திரைகள் அம்முட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்டையும் கேட்போம். எந்த ஊர்ல இருந்து வராங்க, என்ன செட்டப், எத்தனை நாள் பயணம் வராங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு எங்கே போகிறாங்கன்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்துக்கிட்டு போகிற வழியில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேளாண்மை வந்துட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க. வயல் காணிகளை வெட்டி உடனுக்குடன் நல்லா வெயில் அடிக்குது, காய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நெல் கட்டிட்டு இருக்கிறாங்க. இடத்துல பாருங்க, வயலை வெட்டி வெட்டி மெஷின் போட்டியில் நிரப்பிட்டு இருக்கிறாங்க நெல். இடத்துல பாருங்க கொஞ்சம் பேர் ஆக்கள் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் எப்போ விவசாயம் வெட்டி துவங்கினே ஆமாம் சொல்லிட்டு. ஆமாம், எப்போமாம்மா வெட்டி ஸ்டார்ட் பண்ணினேன்? ஒரு கிழமை இருக்குமே. வளமையாக வந்து இது வந்துட்டு பொத்தியல் சைட் வெள்ளாமல் தானேலா. வளமையாக இந்த சைட் வெள்ளாமல் வந்துட்டு லேட் ஆகுற வெட்டுறதுக்கு. இந்த முறை முந்தின காரணம் மிஷின் கூட வந்துட்டு. எத்தனை மிஷின் மட்டுக்கு வெட்டுது? 45 மிஷினா? 45 மிஷின் வெட்டுதானே ஒவ்வொரு வளவைக்குள்ளே. சனங்கள் கூட. நீங்க எங்க? நீங்க சிரியாவில் இருக்கிறீங்க. இங்க நீங்க வேலை செய்யறீங்களா இல்ல என்ன செட்டப்? எப்படி எப்படி எனக்கு விளங்கலாமா? அப்படி
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது எங்களுக்கு தெரியும். பிச்சை வேண்டு கொண்டு போறேன். பிச்சை எடுக்கிறேன். அதாவது நெல்லை வெட்டி உங்களுக்கு தருவாங்க. சாப்பாடு கொண்டு தாங்காயா ஒரு வாலி தாங்காயாட்டு வேண்டு கொண்டு போய் சாப்பிடுறேன். அப்படி அதாவது ஒவ்வொரு பஸ்மாரும் அந்த வெட்டி முடிய கிட்டவா நாங்க பிச்சைக்காராக்கள் போறோம்னா ஒரு வாலி நெல் கொடுப்பாங்க. ஒரு கலவட்டை இல்லைன்னு சொல்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு கலவட்டை கொடுப்பாங்க. ஒரு கலவட்டி என்று சொன்னா இப்ப ஒவ்வொரு ஏக்கர் படி உங்களுக்கு தருவாங்களா இல்ல? வெட்டிக்கிட்டு முடிஞ்சது போறீங்க. ஒரு 20 ஏக்கர் இருந்தாலும் வட்டி ஒரு வாலி தான் தருவாங்க. 20 ஏக்கர் சொன்னாலும் ஒரு வாலி தான். எத்தனை இருந்தாலும் வாலியா? இப்ப அரைவாளி. அது சரி சரி. இப்ப கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு காலம் பட்டு ஸ்டார்ட் ஆயிட்டு? ஒரு மாசமா? 2 நாள் தான் வெட்டி முடிஞ்ச இந்த துண்டு. யாத்திரைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்த வழியில் நாங்கள் பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அம்மாமாரோட பேசினதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து வயல்வெளியில் வெட்டினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நெல்லுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். நெல் அடிச்சுன்னா ஒவ்வொரு வெட்டி ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு அரைவாளி சாமான் கொடுப்பாங்க. வீட்டை சமைக்கிறது சரி அந்த காலங்களை எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம் நாங்கள். ஏண்டா மெயின் ரோட்டில் சரியாக இருக்கிறோம், கொஞ்சம் வாகனங்கள் சத்தங்கள் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க கேட்போம். சரியாம்மா? இப்போ எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சொந்த இடத்துல இருக்கிறீங்க? நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க, மத்தாக்கள் எல்லாரும் சொந்த. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்க நெல்லு தரங்கால நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க, நம்ம இயலாத பட்சத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்தில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிற வேலை வந்துட்டு 2 போகத்துக்கு நீங்கள் வந்துட்டு செய்வீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 போகத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நெல் காணுமா உங்களுக்கு? இந்த வருஷம் இன்னும் ஒரு மூடை ஒரு மூடை நெல்லும் சேர்க்கல. உண்மையாக வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ அடுத்த போகும் பரங்காட்டிலும் உங்களுக்கு நெல் உங்களோட வாழ்க்கை ஜீவியத்தை கொண்டு போனால் எந்த அளவுக்கு கிடைச்சா உங்களுக்கு காணும்னு நினைக்கிறேன்? இந்த வருஷம் எங்களுக்கு நெல் இல்ல. அவங்க வந்து களவடிப்பிச்சேன்னு சொல்லி சொல்றது இவன் ஒரு விதவையானவே புருஷன் இல்லாத இது ஆனாக்கள் தான் எடுக்கிறவங்க. இது வந்து இப்ப எல்லா மக்களும் கஷ்டம். அதால எல்லா மக்களும் எடுக்கிறோம். அவங்க தாராங்க இல்லையே. நெல் ஒரு வாலி கேட்டா 1/2 வாலி தாராங்க, 1/4 வாலி தாராங்க. அவங்களோட மனமீந்து தாரது தான் நாங்க வாங்கி எடுத்துட்டு போறோம். அப்படி செஞ்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட உண்மையாகவே இவ்விடத்துல நீங்க ஒரு 7-8 பேர் ஆக்கள் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு வாலி நெல் நாங்க வாங்கலப்பா. காலையில வந்த வர சாப்பாடு கட்டி வரல, இல்லாட்டி நாங்க வீட்டை வந்து சமைச்சு எடுத்துட்டோம் பாரு. இன்றைக்கு நாங்க சாப்பாடு கட்டி வரல. ஸ்கூல் பிள்ளைகள் வைத்து அப்பா இருக்காரு. எனக்கு 2 பிள்ளைகளும் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி செத்து போயிட்டேன். அதால நான் இந்த இதுக்கு வந்தேன். எனக்கு காலையில இந்த காலில் வந்து நடக்கலாம். மெல்ல மெல்ல கெந்தி தானே வந்து வாங்கிட்டு போய் திண்டி தான் பெறுவேன். போவேன் போய் வாங்குறது, கல்வெட்டி வாங்குறது. பின்னுக்கு தான் போய் வாங்கிட்டு காலுக்கு என்னம்மா நடந்து? அது சின்னத்துல இருந்து ஒரு நரம்பு மாதிரி ஆபரேஷன் பண்ண சொன்னவங்க. நான் பண்ண போறதுக்கு பயத்துல இருக்கேன். காலையில எத்தனை மணி மட்டுக்கு வந்து? 7 மணிக்கு வந்து. இப்ப நீங்க இன்னும் எடுக்கலண்டா? இப்ப எல்லாருமே வெட்டி ஈவினிங் தான் முடிப்பாங்க. நீங்க ஈவினிங் வரலாம் தானே? பின்னர் டைம்ல வந்து முடியாது. அந்த காலையில வார அம்புறது கிடைச்சா எடுத்துட்டு போறேன். சரி, இப்ப உங்களுக்கு வந்து இப்ப எங்களுடைய சக நண்பர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விரும்பினாங்கண்டா, உங்களுக்கு சுயதொழில்கள் ஏதாவது ஏற்படுத்தி தரணும்னு விரும்பினாங்கண்டா, யாராவது என்ன தொழில் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா உங்களால செய்ய முடியுமா இருக்கும்? நாங்க சொன்னோம்மா, எங்களுக்கு கோழியண்டாம் செய்தான், எங்களுக்கு வருமானம் 4 முட்டை விட்டுச்சாலும் நாங்க ஒரு சாப்பாடு எடுத்துடலாம். கோழியண்டா
இப்போ கோழி வளர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குதா உங்களுக்கு? உங்கள்ட்ட இடம் இருக்குது, அம்மா கிட்ட சொந்த இடம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கோழிகள் வளர்க்கக்கூடிய இடம் இருக்குது. சமுத்தியம் தரலையா கவர்மெண்டால? சமுத்தி மற்றது இன்னும் எல்லாம் இருக்கிறோம் நிறைய. இன்னும் அசிமுசாவா என்ன எல்லாம் இருக்கிறோம்? 300 ரூபா தரேன். ஒரு மாதம் 300 ரூபா. இல்ல நாங்க கேள்விப்படுவோமே அம்மா, சிலாக்கள் 10,000 எங்க 15,000 எங்க. உங்களுக்கு அப்ப எவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு 4,500 எங்களுக்கு 7,500 காஜி ஆறாங்க. வீட்டுக்காரனுக்கு மருந்து எடுக்க காணாது, மருந்து எடுக்க காணாது. அந்த வந்து வட்டி போட்டாங்க. 15,000 கொடுக்குறாங்க. 5 பேர் கொடுக்காங்க. அது வந்துட்டு உங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த அரசாங்கம் அந்த அவிய வந்துட்டு 15 கொடுத்த முறைப்படி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. உண்மையா பாத்தீங்கன்னா இதேதான். இப்ப ஆவணங்கள் கொடுத்து தான் இந்த விஷயங்களை நடத்துறேன். ஆனா இருந்தும் ஆவணங்களையும் தாண்டி உண்மையான வாழ்க்கை வந்துட்டு இவ்விடத்துல வட்டம் போட்டு பார்க்கலாம். நீங்க இப்ப இவ்விடத்தை வந்து களவட்டி பிச்சை அப்படி என்று சொல்ற ஒரு இதுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடத்துல இருக்கிறார்கள் உதவிகள் செய்யும் தேவையில்லை. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இந்த அம்மாமாருக்கு உதவி செய்ய உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நேரடியாக பேசி அவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். அவங்க பெரிய உதவிகள் வந்துட்டு கேட்கல, பெருசா அப்படி இப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் எங்களுக்கு சொந்த இடங்கள் இருக்குது. ஒரு நாட்டுக்கோழி ஒரு கோழி வளர்ப்பு செஞ்சு எங்களுக்கு வந்து கோழி ஆடு இதில் வந்துட்டு வயல் பிரதேசம்ங்கிற தலைவியலுக்கு வந்துட்டு கோழிகள் ஆடுகள் மாடுகள் வளர்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளும் இருக்குதோ. அப்படி தந்தா வாழ்க்கையை முழுசா வந்துட்டு நிவர்த்தி செய்யலுமா இல்லையான்னு தெரியாது. பட் கொஞ்சமாச்சும் கொண்டு போகலாம். ஒரு நாளைக்கு பகல் சாப்பாட்டு ஆச்சிலும் கறி இல்லைன்னு சொல்லி ஒரு 3-4 முட்டை ஆச்சிலும் போட்டு நாங்கள் எடுத்துட்டு போவோம் சொல்றாங்க. சரி நண்பர்களே, இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் அங்கே போகிறோம். ஏன்னாண்டா இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் சந்தோஷம் எங்களுக்கு வந்து நாங்கள் வளமையாக போகக்குள்ள வரக்குள்ள இവിടുത്തെ வேலை செய்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிட்டு இதான் பழங்குது. அப்போ இன்னும் இருக்கிறாங்க, நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். உதவி செய்யக்கூடிய விருப்பமானாக்கள் செய்யுங்க. சரி அப்படி நாங்கள் போவோம்ல, அப்படியே போவோம். அப்படியே எங்களுக்கு ஒரு ஏற்பாட்டை நீங்கள் உள்ள நீங்கள் செஞ்சுறாங்க. மக்கள் முஸ்லிமான நம்மளுக்கு முஸ்லிமான மக்கள் தமிழ் இனம் பயதம் பார்க்கப்படும். எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லீம் ஆகலும் தமிழாக்களும் சேர்ந்து ஒற்றுமை. அம்மா முஸ்லீம் நீங்க தமிழ், அம்மா வந்துட்டு அவங்க தமிழ், அவங்க வந்துட்டு தெலுங்கு வர அம்மா வந்துட்டு தமிழ், மாமா முஸ்லீம், இன்னைக்கு முஸ்லீம் எல்லாரையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் நம்ம சொல்ல இன பேதம் ஒன்றும் பார்க்காம உதவிகள் செய்யக்கூடிய நண்பர்கள் செய்யும். உங்களுக்கான அமைப்புகள் வந்துச்சாமண்டா கட்டாயம் நாங்கள் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுவோம். சரியா போய் வாரோம் அப்போ. சரியாம்மா வாரோம். சரி. ஸோ அப்படியே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஃபுல்லாக வயல்வெளியில் வெட்டி ஃபுல்லாக காய வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த சைடில் இருக்கிற அனைத்து நெல்லுகளையும் காய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இது இருக்கணும். ஏண்டா ஃபுல்லாக காய வச்சிருக்கிறாங்க. இது அப்படியே இது போகிற வழியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி யாத்திரைகளை வந்துட்டு தேடிட்டு இருக்கோம். யாத்திரை வெயில் டைம் தானே, எங்கேயாவது ஒரு கோயிலில் வந்துட்டு தஞ்சம் புத்திருப்பாங்க. இந்த இடத்துல பேர் வந்து கோமாரி. இவ்விடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கேருந்து வாராக்கள் இந்த கோவிலையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து போவாங்க. என்னென்னா கடும் உச்ச வெயில் அப்படின்றதால கடும் களைப்பாக இருக்கும். அதனால இந்த கோவிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கோவில் ஆக்கள் இருக்காம அதை காணலி நினைக்கிறாங்க. ஒரு 2-3 பேர் ஆக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வாருங்க ஐயா? எந்த ஊர்? தம்பிலிவில் இருந்து நடந்து வாரீங்க. அவங்க வந்துட்டு பக்கத்து இடத்துல இருந்து நடந்து வந்தீங்க. எவ்வளவு தூரம் ஐயா இடத்துல இருந்து தம்பிலிவில்? சாதாரணமாக ஒரு 20 கிலோமீட்டர். ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். கூட கிலோமீட்டர் போட்டுருக்கீங்க. 20 கூட தான். 20 கூட தான். எங்க போயிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்?
அங்க கதிராம் கதிர்காமத்துக்கு போயிட்டாங்க கதிராம் போவோம். உகந்தைக்கு போய் கிட்டத்தட்ட இன்றைக்கு காலையிலயா நீங்க உங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனே? நாங்கள் நேற்று பின்னேரம் நேற்று பின்னரம் வந்து நேற்று நைட் எங்க தங்கினீங்க? சங்கமங்காண்டியில் இருக்கிற அந்த கோவில்ல தங்கிட்டு இப்ப காலையில ரெடி ஆகி இப்ப என்ன ஊரணியில நிக்கிறோம். ஊரணியில நிக்கிறீங்க. இங்க இருந்து இப்ப அடுத்த பயணம் அடுத்த இது பொத்துவில். இப்ப எத்தனை மணிக்கு வெளியாவீங்களோ? நாங்கள் ஒரு 3:30 வெளிக்கிறோம். 3:30 வெளியா எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? ஒரு கிட்டத்தட்ட 6:30 ஆகும். 6:30 3 மணிக்கெல்லாம் பிடிக்கும். சிலவான போற போகுத்தானே அங்க போய் தங்கி நாளைக்கு தான் அடுத்த வேணும் பானமே காலையில பானவல நின்று நீ அடுத்த நாள் தான் உகந்து. எத்தனை நாள் பயணம் இது? எங்களுக்கு 4 நாள் பிடிக்கும். 4 நாள் பிடிக்கும் உங்களுக்கு? 4 நாள் பயணம். 4 நாள் உகந்தையில இருந்து மாதிரி அப்படியே கதிர்காமமா எப்படி சொன்னா 4-5 நாளுக்குள்ளேயும் போகலாம், 10 நாளும் பிடிக்கும். அது குழந்தைகளோட ஜாமானோட பாராக்கள் சிலுவாத்தான் தங்கித்தான் போவாங்க. நம்மளை போல பொடியும் செய்யண்டியன்னா 5 நாளைக்குள்ளேயும் போவாங்க. 5 நாளைக்குள்ளேயும் போவாங்க. அப்படி மாமா வேகமா போய் அவங்க வரணும். அது மாமா காராக்கள் உங்களோட மருமக்கள் சொந்தக்காராக்கள் எல்லாரும். மாமா இந்த ஊர் வந்து உங்களோட பேசிட்டு நிக்கிறாரு. பெங்கள மாதிரி நாங்க போனோம், நாங்க உங்களோட கண்டு பேசுறாப்புல பேசி கிருஷ்ண பிள்ளை. மாமாக்கு எத்தனை வயசு மாமா? ஓ 76 வயசு. நீங்க உகந்தையில இருந்து கதிராமத்துக்கு காட்டு வழி பாதையிலயா நடந்து போற? அதுல வந்துட்டு குமனைக்குள்ளாலையா போகுதோ? அப்ப உகந்தையில இருந்து உண்மையா கதிராமத்துக்கு போறதுக்கு நடந்து போறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? சாதாரணமா ஒரு 7 நாள். அங்க உள்ளுக்கு தங்குறதுக்கு இடங்கள் இருக்கு. இதுகளை கூட அங்க வசதிகள் கூட, தண்ணி வசதி, சாப்பாடு, சாமான் சகலம் கொடுக்குறாங்க. அங்க உள்ளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வசதிகள் சாமான்கள் எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு சாமான் நீங்க கட்டிக்கு போறதா இல்ல? நாங்க கட்டிட்டு போற கூடிய வாகம் அங்க கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் இங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். சமைச்சு நாங்க கொஞ்சம் முந்தி வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குமா? சாப்பாடு இருக்கு, நாங்க சாப்பிட்டோம். இப்ப என்னடா இப்ப நாங்க முஸ்லிமாக்கள்ங்கிறதால எங்களுக்கு ஒரு ஹஜ்ஜிக்கு போற ஹஜ் பயணம்ங்கிறது ஒரு கடமையாக்கப்பட்ட பயணம். இது உங்களுக்கு கடமையா? இது கட்டாயம் போகணுமா? விருப்பம் போலாம் இல்ல? இப்ப எப்படி இருக்குதானே போகலாட்டி குத்தம் அப்படின்னு இருக்குதா? அப்படி இல்ல, நிறைவேறுது. எல்லாரும் நேர்த்திக்கடனோட போறேன். அதே நேர்த்திக்கடன் என்றால் 10 வருஷம் வச்சு போறாங்க. இங்க இருந்து நடந்து 100க்கு 50 வீதம் 75 வீதம் வாகனத்துல ஓந்தாய் போய்தான் போகுது. உகந்தைக்கு போய் ஆனா நாங்க ஒரு தரம் பார்த்தோம், யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து நடந்து வந்தாதான் சனம் கூட. அவைய 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாசமா இப்பயும் யாழ்ப்பாணத்துக்கு சனம் தான் கூட. அப்ப இப்படி நீங்க சொல்றது 2 மாசமா இப்படி நாங்க நடைபாதையில வரணுமாண்டா எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குமே. அது என்னடா 2 மாசம் தொழில் இல்லாம நாங்க வந்துட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்ன்றக்குள்ள அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கஷ்டமோ நஷ்டமோ அளவுக்கு இல்ல. நம்மளோட பேர் நம்ம வந்து கருணாம்பிகை. எவ்வளவு காலம் அம்மா நீங்க போறீங்க? நானும் கன நாள் வச்சுதான் நான் தொடர்ந்து போகல. எனக்கு சந்தர்ப்பம் மாற நேரத்துல இது வரைக்கும் எத்தனை நேரம் போயிருக்கீங்க? ஒரு 8-9 8-9 நட யாத்திரை போயிருக்கீங்க. அம்மா நீங்க எவ்வளவு காலமா போயிட்டு வரீங்க? உங்களோட பேர் நம்ம கௌரி. 28 வருஷம் 28 வருஷமா போயிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷம் போய்க்கிறீங்க. ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருக்கீங்க. விட்டாலும் 28 வருஷம் 28 வருஷமா போயிட்டு இருக்கீங்க. போகல உங்களோட இதுகள் எப்படி இருக்குது? சந்தோஷமா உங்களுக்குரிய இதுகள் நடந்து 6 மாதம் தான் இருப்போம். போய் வந்து 6 மாதம் அதே என்ன தானே அது என்ன போகணும் என்ன அந்த அளவுக்கு. அம்மா எவ்வளவு காலமா போயிட்டு இருக்கீங்க? 25 வருஷம் கூடி 25 வருஷமா போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடந்திருக்கீங்க. அம்மாட முகத்துலதான் வந்துகிட்டு என்னன்னா கடை சிரிப்போட இருக்கு. அம்மா நினைச்சு போடுறதுல நடந்துட்டு அடுத்ததுக்கு போய்க்கிருக்கா. எனக்கு எல்லாம் அப்படித்தாங்க. திருக்கோயில முருகன் நண்டு இருக்குது, அவருக்கு இந்த நம்ம மாலை கட்டி கொடுக்குற. எனக்கு நான் நினைக்காத மாதிரியே எல்லாம் நடத்தி தந்திருக்கிறாரு. அதனால போயிட்டு இருக்கிறீங்க. அதால எனக்கு முருகனை விடையலாது. போய் கொண்டு இருக்கிறேன். மகள் யூனிவர்சிட்டி போகணும்னு நினைச்சேன்.
அது உங்களுக்கு நடந்துட்டு அதே மாதிரி மகளோட கல்யாணம் நான் இப்படி செய்து கொண்டே இருந்தேன். பல பேர் உதவியோட நான் நினைச்சு பார்க்காத மாதிரி அதுவும் நடந்துட்டு அதெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தானே. திரும்பி மறுபடியும் 25 வருஷமா போயிட்டு 25 வருஷம் கூட 25 வருஷமா நீங்க போய் அம்மா கூட 28 வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள போகல ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் முகம் அப்படி ஒன்று நாங்க போன வருஷத்துக்கு முதல் வருஷம் தான் போன நாங்கள் இந்த நம்மளோட தண்ணி மழை சிரமப்பட்டு போனோம். கடிஞ்சிடும் இந்த கால் எடுத்து அந்த கால் வைக்கிறேன் இந்த கால் எடுத்து புதஞ்சி 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 அரோரா ஓசம் விட்டு அப்படித்தான் முழு பேரும் ஒரு பக்கம் கிடக்கும் பருப்பு ஒரு பக்கம் கிடக்கும் சீனி ஒரு பக்கம் கிடக்கும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு தூக்கி கொண்டு போயிடலாம் மழை போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க இப்ப அம்மா போனதுல ஏதாவது கஷ்டமான காலம் பண்ணது போன வருஷம் தானே? போன வருஷம் தான் மழை கிட்டத்தட்ட நீங்க 2 ஒரு வருஷம் 25 28 போன வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த வருஷம் இன்றைக்கு கடும் வெயில் இருக்கு. நீங்க அதனால சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு விட்டோம். இந்த கோயில பேர் வந்து நீங்க என்ன இப்ப தங்கி இருக்கிற கோயில பேர் புளியடி கோயிலா? என்ன கோயில்? என்னப்பா இந்த கோயில் பேரு? விநாயகர் கோயில். இன்னைக்கு விநாயகர் கோயில் ஊரணி. என்ன ஊரணி? அப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தால நீங்க கிளம்பிடுவீங்க. அப்ப என்னண்டா அம்மா வந்துகிட்டு நீங்க இப்ப வாரல் தானே உங்களுக்கு சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்து கொண்டு வரீங்க? நீங்க இப்ப நாங்க எல்லாம் கொண்டு வரீங்க. 10 நாளைக்குரிய அரிசி எங்களுக்கு உவாந்தைக்கு எங்கட பிள்ளைகள் கொண்டரும் சாமா பஸ்ல வராங்களுக்குரிய சாமான். இப்ப உகந்தையில இருந்து அங்க கதிராவதுக்கு ஒரு 10 நாள் அதுக்குள்ள கடை சாமான் ஒன்று மீன் திருப்பி அதுக்குரிய சாமான் 10 நாள் இல்லம்மா உகந்தையில இருந்து கடை நாள் தம்பிலிவில இருந்து உகந்த வரங்கால உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்குது? உகந்த இருந்து கதிராம 7 நாள் 7 நாளுக்குரிய சாப்பாடாங்கால கொண்டு போவோம். பாத யாத்திரை வந்து 10 நாள் 10 நாள் நிக்கணும் மிருகப்பெருமாள். அப்ப இந்த கிழஞ்ச 4 நாள் அங்க 6 நாள் 10 நாள். சரி நாங்க பழமையா அப்படிதான் 10 நாளைக்கு சாப்பாடு கொண்டு போவோம். சரி ஐயா வந்துட்டு போறாராம் கன நேரமா நின்றுட்டு இருக்கிறார். சரி ஐயா போய் வாங்கோ. ஐயா கொஞ்சம் நடக்க கஷ்டமே என்ன சுணங்க வாங்க ஆவறதுக்கு சுணங்க வாங்க. ஐயா வந்துட்டு இந்த ஊர் தான் பிரச்சனை. நாங்கள் வந்த வழியில் காலையில் நாங்கள் இங்கே பக்கம் வரும்போது அந்த எங்களோட வேலையை வரக்குள்ள இவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வரக்குள்ள அந்த ஐயா வருஷமா போகக்குள்ள கையை காட்டி மீட் பண்ணி போயிருந்தோம். இப்போ வந்த டைம்ல இந்த கோயில நின்று இருந்தாங்க. எதுவுமே தெரியாது. ஆனா உகந்த கேள்விப்பட்டிருக்கிறோம், கதிராமன் கேள்விப்பட்டிருக்கிறோம். கோயில்ல நாங்க இந்த வருஷம் இவங்க எல்லாம் பார்க்க கூட எங்களுக்கு போகணும் போல ஆசையா இருக்குது. பாப்போம் 7 மணி சொன்னா நாங்க வந்துட்டு அதுல போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி அப்ப தொடர்ச்சியா வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருங்க. மறுபடியும் எங்களோட பயணத்தை தொடருவோம். இன்னும் நாங்க நிறைய தூரம் போகணும். வாங்க அப்படியே போவோம். இவ்விடத்துலயும் 2-3 யாத்திரிகள் நடந்து வராங்க. எங்க என்ன போறீங்க? உகந்து கர்மம். வணக்கம் நண்பர்களே. எங்க பயணம்? உகந்து. எங்க இருந்து போறீங்க? அகர்பாத்ல இருந்து போறீங்க. இப்படி நிறைய பேர் அதில் போயிட்டு இருப்பாங்க. அநேகமா இவங்க கொஞ்சம் இளமாக்கள் தானே. இவங்க எப்படியும் இன்றைக்கு நடந்து நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் பேரை சந்திச்சோமே அந்த ஊரணி அந்த இடத்துக்கு அப்படி இவங்க போய் சேர்ந்துவாங்க. தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்னாக்கள் தான் இடத்து போயிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி முன்னே உமீறி இடத்துலையும் வந்துருக்கிறாங்க. வணக்கம் மாமா. எங்க இருந்து வாரீங்க? அகர்பாத்ல இருந்து. இப்படியே போய் எங்க தங்குற? கோமா ஊரணியா? கோமாரி கோயில். அந்த இதுல கோமாரி கோயில். இப்படி எங்க பயணம் போறீங்க? நடப்பாதையில. இப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ண உங்களோட பயணத்தை? நீங்க இன்றைக்கு காலையில 3:30க்கு வெளியான கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவீங்க கோமாரி. அங்க தங்கி இதுக்கு போய் பத்தியிலுக்கு போய்
கொத்தியிலேருந்து ஆண்டவர் அருளா நாளைக்கு பானமைக்கு போவோம். பானமைக்கு அதுக்கு அடுத்த அண்டைக்கு தான் உகந்து. உகந்தையிலிருந்து காட்டுக்குள்ள நடந்து போறோம். நாங்க கொடியேற்றத்தை பார்த்துட்டு நடந்து போவோம். நீங்க எவ்வளவு காலமா நீங்க போறீங்க? நான் இதோட 15வது வருஷம். 15வது வருஷம் போறீங்க. ஊர்ல இருந்தா நடந்து வரேன். ஊர்ல இருந்து நடந்து வாரீங்க. இப்ப நடைபாதையில போகணும்னு சொல்லி ஏதாவது நேர்த்தி கடன் போறீங்க. இல்லைன்னு சொன்னா உகந்தையில போய் இறங்கி போகலாமா? இல்ல நாங்க அப்படி இல்லை. எங்கட அம்மா அவங்க எல்லாம் ஊர்ல இருந்தா அது அப்படி நடந்தா தான் ஒரு பலன் என்று சொல்லி அப்படி நடந்து அப்படி போறேன். இனி நாங்க நேர்த்தியும் வச்சேன். எங்கட ஊர்ல இருந்தே நடந்து ஏழுமலை மட்டும் வந்து செலுத்துவோம். நிறைய சாமான்களோட போறீங்க. என்ன 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 ஐட்டங்கள்? கோயில் சாமான் நேர்த்தி அதை தலையில வச்சுட்டு போனா கடைசா கொண்டு முடிக்கிற ஏழுமலையில. அப்ப அந்த சாமானை வந்து நீங்க தலையில வச்சுக்கிட்டு போய் நடந்து கொண்டே சேர்க்கணும். எந்த கோயில்ல? முருகன் ஏழுமலை கோயில்ல. அது மட்டும் ஒவ்வொரு கோயிலையும் பூசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கடைசா அவளும் இந்த இதுவும் கொண்டு போய் தேங்காய் எல்லாம் உடைக்கிற ஏழுமலை. அது எங்க இருக்கு அந்த ஏழுமலை கோயில்? கதிர்காமத்துல. காட்டுவழி பாதையிலையும் போகணும். காட்டுவழி பாதையில போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு 3 நாள். கடைசி 4 நாளையால நாங்க அந்த வீரச்சோழன்ற பிள்ளையாரடி அதுக்கு போய் அங்க நின்று அடுத்த நாள் குருவா போற மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு. எங்களுக்கு தெரியும், நாங்க இது வரைக்கும் போனதே இல்லை. ஏன்னா அண்ணனு கிட்ட போய் தான் தம்பி கிட்ட வரணும். அப்படித்தான் எங்களை சின்னத்துல எங்க அம்மா கூட்டி போனேன். அதனால நாங்க இங்க இருந்து நடந்து போய் சாமி செல்லக்காராம் போய் அங்க காலையில போய் சேர்ந்துருவோம். அங்க பொங்கல் எல்லாம் பொங்கி குடுத்துட்டு அங்க இருந்து நடையில கைராவத்துக்கு வர. அடுத்த நாள் விடிய நடையில ஏழுமலைக்கு போய் ஏழுமலையில இருந்து நடையில கைராவத்துக்கு வர. பயணம் இருக்கு எங்களுக்கு 12 நாள் வரும். 12 நாள். அதாவது அங்க 3 திருவிழா பார்க்க 3 நாள். 9 நாள்ல போய் அங்க சேர்ந்துருவோம். காருவாங்க வீரச்சோழ 2 நாள் நின்றுட்டு 9 மர கதிராமத்துல இருந்து வாகனத்துல வீட்டு வந்து இரவுல அக்கரபத்து பஸ்ல இருந்தா நான் வந்து பன்சாலை கிட்ட இறங்கினா தொடர போறேன். எனக்கு 71 உஷாரா போயிட்டு இருக்கு. 71 வயசு மாதிரி இல்ல. யாரு உங்களோட பிள்ளைகளா? மகன். அது பேத்தி. சரி அம்மா, சரி சந்தோஷமா போய் வாங்க. உங்களோட பயணங்கள் வந்துட்டு சிறப்பாக அமையணும் சொல்லி நாங்களும் வேண்டிக்கொள்ளும். சரி போய் வாங்க. சரி அப்படியே வந்துட்டு இந்த வழியில மீன் வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த செங்கல் மீன் வந்து 1 கிலோ 500 ரூபாவாம். இங்கே பணையம் கிடக்கா? இப்போ நீங்க இந்த செல்வனா வாங்கிட்டு வந்ததுக்கு கறி ஒன்று வாங்கியிருக்கிறார். சரி அதுல வாங்கிட்டு போ. கடல் மீன் தான் குளத்து மீன் சாப்பிடணும். குளத்து மீன் எந்த குளத்துல இருந்து கஞ்சூரியாரு நல்ல மீன் தான். நம்ம சாப்பிட்டு வளமையா நல்ல மீன் தான். அவரும் அப்படியே மீனை வாங்கிட்டார். எனக்கு ஏதாவது கறி கிடைக்கும் அப்படி பார்த்துக்குவோம். நமக்கு மான் தான் சரியாக்குமா? மீன் சரி வர மாட்டா, மான் தான் சரியாக்கும். பாருங்க, 1 கிலோ மீன் வாங்கிட்டார். வாங்கினதும் இல்லாமல் வீட்டை கோல் பண்ணி கேட்டார். 1 கிலோ மீன் காணாதான், 2 கிலோ வாங்கினாங்கன்னு சொல்லி இப்போ பெரிய மீன் தேவையாமண்டு யாருக்கோ அனுப்புறதுக்கு வச்சிருந்த பெரிய மீன்களில் வாங்கி எடுக்கிறார். காணுமா 2 கிலோ? காணாதான் 2 நாளே காணாதான். என்ன இன்றைக்கு ஃபுல்லாக மெயின் ரோட்டில் நிற்கிறோம். மெயின் ரோட்டில் வாகனங்கள் போகிற சத்தம், பஸ்ஸுகள் போகிற சத்தம். இது ஏலா எங்களுக்கும் கேட்டு கேட்டு வெறுத்து போயிடுது. நான் விட்டு அந்த கோல் வெறுது சரியா வச்சிருக்கேன். ஹலோ, எங்கே போனாலும் மீனை கண்டா சரி நண்பு வாங்காமல் வர மாட்டேன். வந்த போல் வந்துட்டு 2 கிலோ வாங்க போனேன்னு சொன்னேன். 2 கிலோ காண நகைச்சு போனேன். வெயிங்கோ சொல்லி போட்டு 2 கிலோ வாங்கி போறேன். உண்மையா அதனால பக்கத்து வீட்டு கடைக்கான கொடுக்க தானே வேணும். நேற்று தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ மீன் வாங்கியிருந்தார். நேற்று தான். இன்றைக்கும் 2 கிலோ வாங்கிட்டு போறார். ஏன்னா அவர் கொஞ்சம் மீன் பிரியம். மீன் என்று சொன்னால் ஃபுல்லாக சாப்பிடுவார். இறைச்சியர் கொஞ்சம் சாப்பிட்ற விதம் குறையதான். இனி வயசும் போய்த்து தான் அவருக்கு. வயசு போன காலங்களில் மீன்களை சாப்பிட்றது நல்ல மாமட்டு சொல்லி டாக்டர் சொன்னாமட்டு ஃபுல்லாக மீன் தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார்.
கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் ஒரு எங்களோட பயணத்தில் வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேரை மீட் பண்ணி பேசிட்டு போகிறோம். கொஞ்சம் ஆக்களை காணலை. என்ன ரீசனுண்டா வெயில் கொஞ்சம் கடும் கூட, அதனால நிறைய கோவில்களில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறையக்குள்ள தான் எல்லாரும் நானே கேமரா வெயில் விளங்காம தான் வச்சுட்டு இருக்கேன். வெயிலை பார்த்து அவங்களுக்கு விளங்க இங்கே அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம் ஐயா, எங்கேருந்து வாரீங்க? கோட்டை கல்லாறுல இருந்து. ஐயா எங்கேருந்து வாரீங்க? கோட்டை கல்லாறு. 2 நண்பர்கள் அப்படியா? எவ்வளோ நாள் பயணம் நீங்கள் வந்து? நாங்கள் 2-3 நாள் இந்த 3 நாள். இப்போ எங்கே நைட்டுக்கு போய் நிற்கிற மாதிரி? நாங்கள் இப்போ இந்த கழுதாவளை பிள்ளையார் தானே. ஆமாம், கழுதாவளை தம்பி வீட்டில் இருக்கு. இன்றைக்கு நைட் அங்கே தான். ஆஹா, இப்போ எங்கே இப்போ உங்களோட கடைசி பயணம் எங்கே முடியுது? கதிர்காமம். இங்கேருந்து இப்போ நாங்கள் 2 மூணு மீட் பண்ணிட்டு வரோம். முகந்தைக்கு போய் காட்டுக்கறங்கி எவ்வளவு எத்தனை தரம் போயிருக்கிறீங்க இது வரைக்கும்? 9 தரம் போயிருக்கேன். நீங்க ஐயா? 19 தரம் போயிருக்கிறீங்க. தலையில நிறைய பேர் இப்படி ஒரு இதொண்டை வச்சு எடுத்துட்டு போறாங்க. என்ன ஐட்டம் அது? சமைக்கிற சாப்பிடுற பீஞ்சான் சக்தி எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க எல்லாம். அப்ப நீங்க 2 பேரும் பயணம் வந்திருக்கிறீங்க. 2 பொம்பளைகள் வந்துட்டு பின்னுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தங்கச்சிமார் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இவங்களோட தங்கச்சிமார் அண்ணா வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர் பின்னாடியும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நைட் வந்துட்டு இவங்க தம்புளியில் தங்கிட்டு நாளைக்கு வந்து அது அடுத்த பயணத்தை எடுத்துக்குவாங்க. இங்கால எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 அம்மாமாரும் அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் கோட்டை கல்லால் வந்து வராங்க. நல்ல தூரம் தான். 3 நாள் அவங்க பயணம் பண்ண அப்படித்தானே சொன்னார். 3 நாள் அப்படின்னு சொல்லி இருந்தார். நேர்த்திக்கடன் நடிச்சு உண்மையாக கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சிலாக்கள் பாட்டா போட்டுட்டு போறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மெயின் ரோட்ல பாட்டா போடாம சிலாக்கள் நடந்து போறாங்க. கடும் பயங்கரமா மனுஷனுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கிறதெல்லாம் கஷ்டங்கள் வழங்குதில்லை. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் தான் போயிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட எங்களோட ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஆக்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். ஆனால் இதுக்கு பிறகுதான் நிறைய பேர் வெளியாகுவாங்க கோயில்கள்ல இருந்து. ஏன்னா இதுக்கு பிறகுதான் கொஞ்சம் வெயில் சாஞ்சிட்டு போகுது. நைட்டில் ஃபுல்லாக நடப்பாங்க. நைட்டில் நடந்து போய் சேரக்கூடிய மாதிரி இருக்குமாக்கு. நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே வேறு டீம் போல் வந்து அதுவும் பார்த்துக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எங்கேருந்து பயணம்? தேட்டாத்தீவு களவாஞ்சி கூட்டு. இப்போ இப்படியே எங்கே நைட்டுக்கு தங்குற? திருக்கோவில். எல்லாரும் ஒரு இடம் தானே? எல்லாரும் ஒரு இடம் தானே? திருக்கோவில் தேட்டாத்தீவில். எத்தனை நாள் பயணம் ஸ்டார்ட் ஆகி? நேற்று 3 மணிக்கு ஸ்டார்ட். ஆஹா, நீங்கள் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்களே. எல்லாரும் தேட்டாத்தீவு தான். தேட்டாத்தீவுல இருந்து இப்போ உகந்தைக்கா கதிர்காமத்துக்கா? எல்லாரும் கதிராமம் தானே இப்போ போகிற அனைவரும் கதிராமத்தை டார்கெட் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறீங்க. அது சரி. அண்ணாக்கா என்ன காலில் பிரச்சனையா? அந்த காலோட நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. காலில் ஒரு இன்னொரு கட்டோண்டு இருக்குது, அவருக்கு காயம்னு நினைக்கிறேன். அதோட நேற்று கடன் வச்சிருக்கிறார், நடந்து போயிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நைட்டுக்கு திருக்கோயிலில் தங்கிட்டு நாளைக்கு பொத்தியில். இன்றைக்கு நைட்டுக்கு பொத்தியிலுக்கு போயிட்டுருவீங்களா? நாளைக்கு பொத்தியிலுக்கு போயிடுவீங்க. நாளாண்டைக்கு பானம். அடுத்த நாள் உகந்து. இனி தொடர்ச்சி அப்படி நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். பயணங்களை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்டா, யாத்திரைகள் நிறைய பேர் வராங்க, அவங்கள மீட் பண்ணிட்டு போக மாட்டோம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் முதலாகவே எங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு களவட்டி பிச்சை அப்படின்னு சொல்லி நெல்லுகளில் வந்துட்டு வாங்கி எடுக்கக்கூடிய இல்லாத மக்கள் வந்துட்டு அவங்கள தான் எங்களுக்கு கஷ்டப்படுற மக்களை தான் ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு சந்தையை கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் யாத்திரைகள் வந்துட்டு நிறைய பேரை மீட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர்ன்றதை விட குறைய பேர் தான். ஏன்னாண்டா நாங்கள் வந்த டைம் வந்து உச்சி வெயில், நல்ல வெயிலான டைம். இன்னைக்கு இப்போ தான் கொஞ்சம் எங்களோட ஏரியா கிட்ட வந்ததுன்னா நாங்கள் 3-4 பேர் டீமுகளை வந்துட்டு சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு.
இனி நிறைய பேர் ஆக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. உகந்தையில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சொல்றாங்க. என்ன நம்ம உகந்தைக்கு போற ஐடியா இருக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த உகந்த வீடியோவும் உங்களுக்கு தர நாங்க காத்து கிடைக்கிறோம். உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் நாங்களும் போனதில்லை. இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் போறாங்க. அவங்க எல்லாரும் போய் பழக இருக்கிறாங்க. நாங்க 90s கிட்ஸ் அப்படின்றதால போனதில்லை. சரி, எங்களோட சந்தர்ப்பங்கள் வந்துட்டு உங்களுக்கு உகந்த கதிராமத்தை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு அதையும் நாங்கள் காட்டுவோம். ஸோ இன்றைய காணொலியில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய புது நண்பர்கள் வந்திருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, பாய்.